சங்கீத புஸ்தகம் 118வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தினுடைய மைய அதிகாரம், the center chapter இதுதான். நீங்க தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா 117 மைய அதிகாரம்னு கொடுத்திருப்பாங்க. ஆனால் நான் சொல்லுவது எபிரேய தோல் சுருள்களின் அடிப்படையில், மூல பாஷையில் அமைந்த வேதாகமத்தினுடைய அடிப்படையில் இதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய மைய அதிகாரம். அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேசத்தில் நிகழ்ந்த சில காரியங்களை பின்னணிகளோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லுகிற சில காரியங்கள், இன்னும் சொல்லப்போனால் பல காரியங்கள் நீங்கள் இதுக்கு முன்பு கேள்விப்பற்றாத காரியமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு புதுசு போல தெரியும், வேதத்தில் இல்லாதது போல கூட தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு பிறகு விளக்க வசனங்களை சொல்லுகிற போது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். சரி, கர்த்தருடைய தேசமான இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லஹேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் ஒன்று இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஈசாய் என்று சொல்லி ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார். இஸ்ரவேலிலேயே மிகப்பெரிய செல்வந்தன், மல்டி மில்லியனியர். இஸ்ரவேல்ல மிகப்பெரிய செல்வந்தன் அந்த ஈசாய். ஆதி நாட்கள்ல பெத்லஹேமுடைய நிலக்கிழார் அல்லது ஜமீன் பரம்பரைன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் மிகுந்த போவாசினுடைய பேரன் தான் இந்த ஈசாய். போவாஸ் ரூத் தம்பதிக்கு பிறந்த மகனுடைய மகன். போவாஸுக்கும் ரூத்துக்கும் இந்த ஈசாய் பேரன். போவாசினுடைய அத்தனை சொத்துகளுக்கும் இவன் தான் வாரிசு, மல்டி மில்லியனியர். இஸ்ரவேல்ல ஈசாய் அப்படிங்கிற பேரை சொன்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இஸ்ரவேலுடைய ராஜா சவுலின் இடத்திலேயே போய் கூட இவன் ஈசாய், ஈசாயின் குமாரன் அப்படின்னு சொன்னா சவுலுக்கு உடனே என்ன செய்யும்? ஈசாய்னா யாருன்னு தெரியும். அந்த அளவுக்கு பிரபல்யமானவன், செல்வம் மிகுந்தவன், செல்வாக்கு மிக்கவன். இந்த நாட்டில் எப்படி அம்பானி, டாடா பிர்லா அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கே தெரியுதோ, அத போல இஸ்ரவேல்ல ஈசாய் அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மாபெரும் செல்வந்தன். இஸ்ரவேலர்கள் அத்தனை பேராலும் மிகுந்த மரியாதைக்குரியவனாக, கனத்திற்குரியவனாக கருதப்பட்டு வந்தவன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனம். இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் இருக்கிறவங்களே இஸ்ரவேலிலேயே மதிப்பிற்குரியவனாக கருதப்பட்டவன் இந்த ஈசாய். இஸ்ரவேலிலே செல்வந்தன், இஸ்ரவேலிலேயே செல்வாக்கு மிகுந்தவன். அவனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள். எத்தனை குமாரர்கள்? என்ன பிரதர் இங்க 8 போட்டிருக்கு, நீங்க 7 தான் சொல்றீங்கன்னா அந்த 8க்கு தான் வரப்போறேன். அந்த 8 எப்படி வந்துச்சுங்கிறது தான் விஷயம். 7 குமாரர்கள் இருந்தார்கள். செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஈசாய்க்கு. ஈசாயினுடைய வாழ்க்கையில புயல் ஒன்று வீச ஆரம்பித்தது. இந்த ஈசாய் யாருன்னு சொன்னா, இஸ்ரவேல்ல நியாயாதிபதிகளுடைய சங்கம், எபிரேயத்துல சனகரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஆலோசனை சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாக இருந்தவன் இந்த ஈசாய். எபிரேய தோல் சுருள்கள்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாசேரின் புஸ்தகம் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தினுடைய ஒரு ரெஃபரன்ஸ் புக்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சனகரீம் சங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாக இருந்தவன். மோசையின் நாட்கள்ல உருவாக்கப்பட்ட அந்த ஆலோசனை சங்கத்துக்கு, சனகரீம் சங்கத்துக்கு தலைவனாக இருந்தவன் இந்த ஈசாய். பதவி, பணம், அதிகாரம் எல்லாம் இருக்கு. இந்த சூழ்நிலையில
ஈசாயினுடைய வாழ்க்கையில ஒரு புயல் ஒன்று வீச ஆரம்பித்தது. என்னன்னு சொன்னா, செனகரிம் சங்கத்தில் இருந்தவங்க, ஆலோசனை சங்கத்தில் இருந்தவங்க ஈசாயை பார்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள். என்ன கேட்டாங்கன்னா, ஈசாயை பார்த்து அவங்க கேட்டாங்க, உன்னுடைய தாத்தாவான போவாஸ் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். யார் அந்த பெண்? யார்? போவாஸ் யாரை திருமணம் செஞ்சிருந்தாரு? ரூத். அந்த ரூத் ஒரு யூத பெண்மணி அல்ல, இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல. அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, புறஜாதி பெண். இப்ப என்ன பிரச்சனைனா, எல்லாரும் ஈசாயை பார்த்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, போவாஸ் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் செய்திருந்தார், ஒரு ரூத் என்கிற மோவாபிய ஸ்திரீயை திருமணம் செய்திருந்தார். மோவாபிய ஸ்திரீயினுடைய வம்சத்திலே பிறந்த நீ உண்மையாகவே இஸ்ரவேலன் தானா? உண்மையாகவே நீ யூதன் தானா? எங்களுக்கு உன்னுடைய பிறப்பிலே யூத குடியுரிமையிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நீ யூதனா இஸ்ரவேலனான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நீ யூதனானே சந்தேகம் இருக்கிற போது நீ எப்படி ஆலோசனை சங்கத்தில், செனகரிம் சங்கத்தில் தலைவனாக இருக்க முடியும்? சோ நீ தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சங்கத்தின் தலைமை பதவியிலிருந்து ஈசாயை விலக்கிவிட்டார்கள். அதோட நிறுத்தியிருந்தா பிரச்சனை இல்லை. அவர்கள் ஈசாயின் மனைவியை அழைத்தார்கள். அவள் ஒரு யூத பெண்மணி. அவங்களுக்கு ஏற்கனவே எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 7 பிள்ளைகள் இருந்தார்கள். இப்ப ஈசாயின் மனைவியை அவங்க பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய கணவன் ஈசாய் ஒரு இஸ்ரவேலனா யூதனான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒரு யூதனான்னு சந்தேகம் இருக்கிற ஒருவனோடு கூட இனி நீ வாழக்கூடாது. நீ ஒரு யூத பெண், ஆகையினாலே உன்னுடைய கணவனை விட்டு நீ பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஈசாயையும் ஈசாயின் மனைவியையும் பிரித்து வைத்து விட்டார்கள். ஈசாய்க்கு பெருத்த அவமானம். எப்படி ஆகிலும் தன்னுடைய யூத குடியுரிமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எப்படி ஆகிலும் தன்னுடைய யூத குடியுரிமையை காப்பாற்றி இழந்த பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஒரு தந்திரம் செய்தார். தன்னுடைய மனைவி ஆகிய ஈசாய் தன்னுடைய மனைவி ஆகிய அந்த யூத பெண்மணியை அழைத்து, அந்த யூத பெண்மணியினுடைய வேலைக்காரியை, தன் மனைவியினுடைய வேலைக்காரியை, அவள் ஒரு கானானிய பெண், அடிமை பெண், தன் மனைவியின் வேலைக்காரியை அழைத்து, அந்த அடிமை பெண்ணை அழைத்து அவர் சொன்னார், நான் என் மனைவி, என்னை விட்டு பிரிந்து வாழ்கிற என் மனைவிக்கு பதிலாக உன்னை 2ஆவதாய் திருமணம் செய்ய போகிறேன். இஸ்ரவேல்ல கானானிய பெண்ண, அடிமை பெண்ண யாரும் என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது. ஆனா நான் உன்னை அப்படி திருமணம் செய்ய போகிறேன். அப்படி செய்கிற போது இஸ்ரவேல்ல நிச்சயமா அது பிரச்சனை உண்டாகும். எல்லாரும் என்னை பார்த்து கேள்வி கேட்பாங்க, நீ எப்படி கானானிய பெண்ணை திருமணம் செய்யலான்னு. உடனே நான் என்ன செய்வேன், நியாய பிரமாணத்தின்படி தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து இந்த பெண்ணை நான் தள்ளி விடுகிறேன்னு சொல்லி உனக்கு நான் தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து உன்னை தள்ளி விட்டுறேன், உனக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்துடுறேன். இஸ்ரவேலர்கள் என்ன நினைப்பாங்க, ஈசாய் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறான், நம்ம சொன்ன உடனே அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டான், நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற இவனை தலைவனாக கொள்ளுவாங்கன்னு சொல்லி என்னை அவங்க அங்கீகரிப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப சீப்பா ஒரு ஐடியா பண்ணார். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் போல தன்னை காட்டிக்கொள்ள விரும்பினார். இந்த நாட்கள்ல அரசியல்வாதிகள் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண விரும்பினார். தன்னுடைய மனைவியின் வேலைக்காரி இடத்திலே அவர் இப்படி சொன்னார். இந்த வேலைக்காரி நேர போய் தன் எஜமாட்டியிடம், ஈசாயின் மனைவியிடம் அதை சொல்லிவிட்டாள். ஈசாயின் மனைவி அந்த வேலைக்காரியை பார்த்து சொன்னால், நீ இந்த விஷயத்தை வேற யார்ட்ட என்ன செஞ்சிடாத, சொல்லிடாதன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன் அந்த வேலைக்காரியை எந்த இரவிலே திருமணம் செய்வான் அப்படின்னு சொல்லி இருந்தானோ, அவங்க இரவுல தான் திருமணம் செய்வாங்க, அந்த இரவிலே வேலைக்காரியின் வேஷத்தை தரித்து கொண்டு, அடிமையின் வேஷத்தை தரித்து கொண்டு ஈசாயின் மனைவி ஈசாயினிடத்தில் 2ஆவிஷயாய் பிரவேசித்தார். ஏற்கனவே அவங்களுக்கு 7 குமாரர்கள் இருக்கிறாங்க.
இப்ப வேலைக்காரியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவங்க திருமணத்தின் போது என்ன செய்வாங்கன்னா முக்காடு போட்டிருப்பாங்க. பெண் யாருன்னு என்ன செய்ய முடியாது, தெரியாது. அதனாலதான் யாக்கோபால ராகேலா லேயாலான்னு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இவங்க இப்ப ஈசாயின் மனைவி என்ன செய்கிறாள், வேலைக்காரியின் வேஷத்தை தரித்து முக்காடு போட்டுக்கொண்டு தன் கணவனிடத்திலே பிரவேசித்தாள். அதன் மூலம் ஈசாயின் மனைவி 8வது குழந்தைக்கு தாயானாள். இஸ்ரவேல்ல பிரளயமே உண்டாயிருச்சு. கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிற ஈசாயின் மனைவி எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? அவள் வேசித்தனம் பண்ணினாலோ அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஆலோசனை சங்கத்துக்கு, சனகரிம் சங்கத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள்னு சொல்லி சனகரிம் சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஈசாயின் மனைவியை நிறுத்தி விட்டார்கள். ஈசாயின் மனைவியை பார்த்து கேள்வி கேட்டாங்க, நீ வேசித்தனம் பண்ணினாயா, எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? ஈசாயின் மனைவி நடந்த எல்லா காரியங்களையும் அறிவித்தாள். அதாவது ஈசாயின் மனைவி ஒரு விதத்திலே செய்தது சரினாலும் இன்னொரு விதத்திலே அது தவறுதான். தன் கணவனுக்கே தெரியாம அவனிடத்திலே குழந்தையை என்ன செய்தால், பெற்றெடுத்தாள். அதனாலதான் அந்த 8வது பிள்ளை பின் நாட்கள்ல 51வது சங்கீதத்திலே பாடுகிற போது அவன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அவன் சொல்றது காரணம் தான். ஒரு விதத்தில் ஈசாயின் மனைவி செஞ்சது சரினாலும் இன்னொரு விதத்தில் இது தவறுதான். கணவனுக்கே தெரியாம அவனை ஏமாற்றி அவனிடத்தில் என்ன செய்தால், குழந்தையை பெற்றெடுத்தார். இஸ்ரவேல்ல சனகரிம் சங்கத்துக்கு முன்பாக இந்த காரியம் அம்பலமானது. ஈசாய்க்கு பெருத்த அவமானம். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக, சனகரிம் சங்கத்துக்கு முன்பாக ஈசாய் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார். எனக்கு ஏற்கனவே 7 குமாரர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஏற்கனவே 7 குமாரர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய மனைவி 8வது குழந்தைக்கு தாயாகி இருக்கிறாள். ஆனால் இந்த பிள்ளைய நான் என்னுடைய சொந்த பிள்ளையாக அங்கீகரிக்க போவதில்லை. இந்த பிள்ளைய என்னுடைய குமாரனாக நான் அங்கீகரிக்க போவதில்லை. அவனுக்கு யூத குடியுரிமையை நான் கொடுக்க போவதில்லை. என்னுடைய குமாரன் என்கிற சுதந்திரத்தை நான் அவனுக்கு கொடுக்க போவதில்லை. அவனை ஒரு அடிமையாக, புறஜாதியானாக நான் வளர்க்க போகிறேன். இப்ப எனக்கு பிறக்க போகிற இந்த 8வது பிள்ளை என்னை பொறுத்த மட்டில் இவன் ஒரு புறஜாதியான். என்னை பொறுத்த மட்டில் இவன் ஒரு அடிமை. என்னுடைய வீடு எனக்கு முன்பே இருக்கிற என்னுடைய 7 குமாரர்களாலும் தான் கட்டப்படும். இந்த 8வது பிள்ளை தள்ளப்பட்ட கல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். 8வது குழந்தை என்ன கல்லாம்? குழந்தைன்னு என்ன செய்யல, பிறக்கல. எங்கதான் இருக்கு? கர்ப்பத்துல தான் இருக்கு. எங்கதான் இருக்கு? கர்ப்பத்துல தான் இருக்கு. கர்ப்பத்துல இருந்த போதே அவனுடைய தகப்பன் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிஞ்சான். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இவன் என்னுடைய பார்வையிலே ஒரு அடிமை, என்னுடைய பார்வையிலே ஒரு புறஜாதியான். கர்ப்பத்தில் இருக்கிறப்பவே தூக்கி எறியப்பட்டான். சங்கீத புஸ்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனம். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். தமிழ்ல கொஞ்சம் ஜென்டலா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆங்கிலத்தில் நீங்க சில ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன்ஸ் OLT இந்த மாதிரி வாசிங்கன்னா அதுல இருக்கு, on you I have been cast from the womb. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து உமது சார்பில் விழுந்தேன் இல்ல, தாயின் கர்ப்பத்திலிருந்தே உம்மை நோக்கி தூக்கி எறியப்பட்டேன். கர்ப்பத்தில் இருந்தப்பவே அந்த தகப்பன் அவனை வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சான். எப்படி இயேசு இந்த அநேக நேரங்களில் இந்த 8வது பிள்ளை இயேசுவுக்கு முன்னடையாளமானவன். எப்படி இயேசுவினுடைய பிறப்பை வைத்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வாழ்க்கை தான் இவனுக்கும், இந்த வாலிபனுக்கும். பிறக்கிற போதே தகப்பனால தூக்கி எறியப்பட்டவன்.
தூக்கி எறியப்பட்டவன். கற்பத்தில் இருந்த போதே குழந்தை பிறந்துச்சு. அந்த பிள்ளைய, அந்த 8வது பிள்ளைய அவனுடைய தகப்பன் ஒரு அடிமையை போல, புறஜாதியானை போல வளர்க்க ஆரம்பித்தான். இளம் வயதிலிருந்து அவன் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இஸ்ரவேல்ல அடிமையா இருக்கிறதுங்கிறது நாயை விட கேவலமான வாழ்க்கை. இஸ்ரவேல்ல புறஜாதியானா இருக்கிறதுங்கிறது நாயை விட கேவலமான வாழ்க்கை. தகப்பன் புறக்கணிச்சான். இஸ்ரவேலுடைய அந்த சமுதாய அடிப்படையின்படி தகப்பனை மீறி தாய் எதுவுமே என்ன செய்ய முடியாது. தகப்பனுக்கு தான் அதிக அதிகாரம். தகப்பன் ஒன்று சொன்னா, அந்த வீட்டில் கணவன் ஒன்று சொன்னா மனைவி அதுக்கு என்ன செய்தாக வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கணவன் எப்படி நடத்துகிறானோ அப்படித்தான் மனைவியும் நடந்து கொள்ள வேண்டும். இது சமுதாயம். இப்ப கணவன் ஈசாய் அந்த பிள்ளையை புறக்கணிக்கிறதுனால இப்ப யாரும் புறக்கணிக்க வேண்டி இருக்கு? தாயும் புறக்கணிக்க வேண்டி இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, தமிழ்ல கொஞ்சம் என்ன, அந்த பிள்ளைகளை கைவிடுகிற வழக்கம் தமிழ் சமுதாயத்தில் இல்லைங்கிறதுனால அதை கொஞ்சம் ஜென்டலா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, நாகரிகம் கருதி. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், நீங்க ஆங்கிலத்தில் வாட்சி பாருங்க, ESV version எல்லாம் வாட்சி பாருங்க. For my father and my mother have forsaken me. கைவிட்டாலும் இல்ல, கைவிட்டார்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். இல்ல, ஒரிஜினல் எபிரேயத்தில் இருக்கு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ என்னை தமக்கென்று தத்தெடுத்துக் கொள்வார். He will adopt me. தகப்பன் புறக்கணிச்சான், தாய் புறக்கணித்தாள். தகப்பன் தாய் தான் புறக்கணிச்சாங்கன்னா, இந்த கூட பிறந்தாங்க பாருங்க 8 பேர் 7 பேர், இவனுக்கு முன்னாடி இருக்கிற 7 பேர், அவங்க பண்ண பாடு, அவங்க இவனை படுத்தின பாடு இருக்கே. சங்கீத புஸ்தகம் 69வது அதிகாரம் 8வது வசனம், அவன் சொல்லுகிறான், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். அவங்க வேற யாரும் இல்ல, என்னுடைய தகப்பனுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள். ஆனா என்னைய வேற்று மனுஷனாய் பார்க்கிறார்கள். என்னுடைய தாயின் பிள்ளைகள் தான், என்னுடைய அதே நான் என்னை ஈன்றெடுத்த அதே கர்ப்பம் தான் அவர்களையும் ஈன்றெடுத்தது. அதே கர்ப்பத்திலிருந்து தான் பிறந்தவங்க. என்னுடைய தாயின் பிள்ளைகள் தான். ஆனா என்னைய அந்நியனா பார்க்கிறாங்க, ஒரு புறஜாதியானை போல பார்க்கிறாங்க. தகப்பன் புறக்கணிக்கிறான், தாய் புறக்கணிக்கிறாள். சகோதரர்கள் அவனை வேற்று மனுஷனா, யாரோ எவரோ போல, ஒரு அந்நியனை போல. அப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? தகப்பன் புறக்கணித்து, தாய் புறக்கணித்து, உங்க சொந்த கூட பிறந்தவங்க, வேற யாரெல்லாம் இல்ல, உங்க சொந்த கூட பிறந்தவங்க, அதே தாயினுடைய கர்ப்பத்தில் பிறந்தவங்க உங்களை புறக்கணித்து யாரோ எவரோ போல பார்த்து நடத்தின அனுபவங்கள் இருக்கா? இருக்கு. அதனாலதான் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்றாங்க. என்னுடைய தகப்பன் பெற்றெடுத்தவங்க தான், என் குடும்பத்துல பிறந்தவங்க தான், என்னுடைய சொந்த ரத்தம் தான். ஆனா என்னைய வேற்று மனுஷனாய் யாரோ ஒரு அந்நியரை பார்க்கறது போல என்னை பார்க்கறாங்க. அவன் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. புறக்கணிப்பின் உச்சத்தில் இருந்தவன், ரிஜெக்ஷன், புறக்கணிப்பின் உச்சத்தில் இருந்தவன். இயேசுவை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுது இல்லையா? இயேசுவை குறித்தும் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு, அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும். அப்புறம் தான் பாடு அனுபவித்தவர், துக்கம் நிறைந்தவர். பாடு துக்கம்லாம் அப்புறம் தான். முதல்ல அவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் புறக்கணிக்கப்பட்டவர். அதே தான் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையும். அத்தனை பேராலும் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன். இஸ்ரவேல்ல அடிமையா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த உரிமையாளர்கள் முதல்ல சாப்பிடுவாங்க, அதற்கு பிறகு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் சாப்பிடுவாங்க, அதுக்கு பிறகுதான் அடிமைகள் சாப்பிட வேண்டும். இவன் அடிமைன்னு கூட சொல்ல முடியாது, அடிமைகளுக்கெல்லாம் அடிமை. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டிற்கும் கையேந்தி நிற்க வேண்டிய சூழல்.
அதான் அவனுடைய வாழ்க்கை. வீட்டுக்குள்ள பந்தி நடந்து கொண்டிருக்கும், கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள பந்தி நடந்து கொண்டிருக்கும். ஆனா வெளியில இவன் அநேக நேரங்களில் பசியா இருந்ததுண்டு, பட்டினியா இருந்ததுண்டு. எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமோ கொட்டி கிடக்கு, ஆனால் எதையுமே இவன் அனுபவிக்க முடியாது, எதையுமே இவன் அனுபவிக்க முடியாது. ஆக்சுவலா ஒரு வீட்டில் கடைக்குட்டி தான் என்ன குட்டி? செல்லக்குட்டி இல்ல, கடைசி பிள்ளை தான் செல்ல பிள்ளை. இவன் செல்ல குமாரனா இருக்க வேண்டியவன், ஆனா எதையுமே என்ன செய்ய முடியாது. எல்லாவற்றையும் உடைய பிதாவின் செல்ல குமாரன் தான் இவன், அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா அந்த பூமியில அவனால எதையுமே, இயேசுக்கு அதான் நிலைமை இல்ல, எல்லாவற்றையும் உடைய பரம பிதாவின் ஒரே பேரான செல்ல குமாரன். ஆனா இந்த பூமிக்கு வந்தப்ப எதையுமே என்ன செய்ய முடியாதவர். அதனாலதான் சொன்னேன், அநேக காரியங்கள்ல இயேசுவுக்கு இந்த வாலிபன் முன்னடையாளமானவன். இயேசுவின் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில செய்து பார்க்கப்பட்டது. ஆனா சாப்பாடு கிடையாது, ஆனா ஆடை கிடையாது. அவன் பட்ட பாடுகளுக்கு அளவில். அப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? உங்க அண்ணன் தம்பி உங்களை புறக்கணிச்சு, அவங்க நினைச்சா உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உதவி செய்ய முடியும், அவ்வளவு இருக்கு அவங்க கிட்ட. ஆனா உதவி செய்ய மாட்டாங்க மாட்டாங்க. அதான் அந்த வாலிபனுடைய சூழல். இளம் வயதிலிருந்து எத்தனை தரமும் பசியா இருந்ததுண்டு, பட்டினியா இருந்ததுண்டு. சங்கீத புஸ்தகம் 69வது அதிகாரம் 22வது வசனம், அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவுது. வீட்டுக்குள்ள பந்தி நடக்குங்க, ஆனா வெளியில இவன் பசியா இருந்ததுண்டு. இவனுக்கு இவனுடைய தகப்பன் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை சொல்லுங்க, என்ன வேலை? சத்தமா சொல்லுங்க. ஆடு மேய்க்கிற வேலை. வீட்டில் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு, அடிமைகள் உண்டு. இவங்களையெல்லாம் விட்டுட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு இவங்க தகப்பன் யாரைத்தான் அனுப்புனா தெரியுமா? இந்த 8வது பிள்ளைய. அது எப்படிப்பட்ட இடங்களுக்கு அனுப்புவானா? சிங்கமும் கரடியும் இருக்கிற ஆபத்தான இடங்களுக்கு தான் இவன் அனுப்புவானா. காரணம் என்னன்னா, சிங்கமோ கரடியோ இவன் அடிச்சு என்ன செஞ்சிடும்? கொண்டு போட்டுரும். எனக்கு ஏற்பட்ட நிந்தை என்னை விட்டு என்ன செஞ்சிடும்? நீங்கிரும். பார்க்கிறது ஆடு மேய்க்கிற வேலை. ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கும் கையேந்தி நிற்க வேண்டிய சூழல். 21வது வசனம், 69 21. இவன் ஆடு மேய்ச்சிட்டு வருகிறப்ப ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இவனுக்கு எவ்ரிடே பனிஷ்மெண்ட் தான். இஸ்ரவேல்ல அடிமையை பனிஷ் பண்ணணும்னா என்ன செய்வாங்கன்னா, தண்டிக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா, அடிமைகள் சாப்பிட்ற சாப்பாடே புளிச்ச சாதம் தான் சாப்பிடுவாங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா, அடிமைகளை தண்டிக்கணும்னா கால் அப்படின்னு சொல்லுவாங்க, GAL கால்னு சொல்லுவாங்க. ஒரு கீரை சும்மா ரோடு ஓரங்களில் கிடக்கும். அந்த கீரையை கிள்ளி அந்த சாப்பாட்டில் போட்டுருவாங்க. போட்ட செகண்ட்ல அந்த உணவு முழுவதும் கசப்பாய் மாறிவிடும். எவ்ரிடே இவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவனுடைய ஆகாரத்தில் என்ன கலந்துகிட்டே இருக்காங்க? கசப்பு கசப்பு. இவனுக்கு குடிக்கிறதுக்கு அந்த காடிங்கிற கசப்பான திரவத்தை தான் இவனுக்கு கொடுப்பாங்க. அந்த காடியை குடிச்சா வயிற்று வலி, பயங்கரமான பெயின் இருக்கும். அவன் அதை குடிச்சிட்டு அந்த கசப்பான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அந்த காடியை குடிச்சிட்டு இரவு முழுவதும் தூங்காம பல நேரங்கள் அவன் அழுது கொண்டிருந்ததுண்டு. அவன் சொல்லுகிறான், ரா முழுவதும் என்னுடைய படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன், ரா முழுவதும் அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனை தருணங்கள். ஆனா சாப்பாடு இல்லை, ஆனா ஆடை இல்லை. தகப்பன் புறக்கணிக்கிறான், தாய் புறக்கணிக்கிறாள், சகோதரர்கள் புறக்கணிக்கிறாங்க. இந்த அதாவது ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையின் அச்சாரமே எங்க ஆரம்பமாகிறதுனா குடும்பத்துல தான். இல்ல, ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை எதுதான்? குடும்பம் தான். ஆனா அந்த குடும்பம் அவனை புறக்கணிக்கிறதுனால மற்றவர்கள் அவங்கள பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காததுனால மற்றவர்கள் உங்களை பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க. வாலிபன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 69 20 வாசிங்க பார்க்கலாம். பிளந்தது, வேதனைப்படுகிறேன், காத்திருந்தேன்,
ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அதே அதிகாரத்துல 12வது வசனம். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய். அந்த ஊர்ல பெத்லஹேம்ல ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க கூட ஈசாயை பிரியப்படுத்துறதுக்காக இவனுக்கு விரோதமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய குடும்பம் என்னை புறக்கணிக்கிறதுனால ஊர்க்காரர்கள் என்னை நிந்திக்கிற நிந்தனை கொஞ்ச நெஞ்சம் அல்ல, கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்களா? உங்க சொந்தத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை கொடுக்காததுனால எத்தனை தருணங்கள். யாராவது, அதாவது அந்த வாலிபன் சொல்லுகிறான், அதை 21வது வசனம் மீண்டும் ஒரு விஷயம் வாசியம் பார்க்கலாம். 21 மீண்டும் ஒரு விஷயம் 20. நிந்த என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். எனக்கு ஆடையெல்லாம் கொடுக்க வேணாங்க, சாப்பாடெல்லாம் கொடுக்க வேணாம், ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க வேணாங்க. 4 வார்த்தை என்னைய பார்த்து நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கு என்ன இல்லை? ஆட்கள் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என்னைய பார்த்து பரிதாபப்படுவாங்களா? ஐயோ இப்படி போய் நடத்துறானே இவனுடைய தகப்பன் இவனை. எனக்காக பரிதபிக்கிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருத்தனையும் காணேன். எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்களா? யாராவது 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டாங்களா? நம்மளை கொஞ்சம் தூக்கி விட மாட்டாங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? அதான் அந்த வாலிபனுடைய சூழல். எத்தனை தினமோ எத்தனை நபர்களுடைய கால்களிலே போய் விழுந்திருக்கிறான். ஐயா எனக்காக என் தகப்பனிடத்தில் பேசுங்க, தயவு செய்து எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க. என்னுடைய தகப்பன் என்னை ரொம்ப இழிவா நடத்துறார், என்னால் இந்த நிந்தனை அவமானங்களை தாங்கிக் கொள்ள முடியல, நான் எந்த தவறுமே செய்யல, என் தகப்பன்கிட்ட பேசுங்க. எத்தனை நபர்களுடைய கால்களில் போய் ஒருத்தர் கூட. சாதாரண ஆட்களெல்லாம் விடுங்க, அவங்க அப்பாவோட செனகிரி சங்கத்தில் ஆலோசனை சங்கத்தில் இருந்தாங்க பாருங்க, பிரபுக்கள் குல மக்கள். எத்தனை நபர்களுடைய கால்களில் போய் ஒருத்தர் கூட. அப்படிலாம் ரெக்கமெண்டேஷனுக்கு நின்றுருக்கீங்களா? எனக்கு உதவி செய்வாங்க நம்ம சொந்தக்காரவங்க, அப்படிலாம் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் அவமானப்பட்டு வந்த தருணங்கள். இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும் இந்த வாலிபன் தான் திருடன். உண்மை. அதே சங்கீதம் 69:4 வாசியம் பார்க்கலாம். 69:4 வாசியம் பார்க்கலாம். பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததை. இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும், பெத்லஹேம் ஊர்க்காரர்களை பொறுத்த மட்டும் இவன் தான் கள்ளன், திருடன். இவன் தான். யார் விட்டு ஆடாது எங்கேயாவது காணாம போச்சுன்னா நேரா இவன்ட்ட தான் வந்து கேட்பாங்க, நீ தான் ஆட்டை எடுத்த, என்ன செய்ய கொடு. இல்லைங்க நான் பார்க்கவே இல்லைங்க, உங்க ஆடுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, அதை நான் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ தான் ஆட்டை எடுத்த, என்ன செய்ய கொடு. நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் எடுக்கவே இல்லைங்க, ஆனா என்கிட்ட இருந்து வாங்கி போயிட்டாங்க. ஆடு குறைஞ்சு வீட்டுக்கு எண்ணிக்கை குறைஞ்சு, ஆடு குறைஞ்ச எண்ணிக்கையோட வீட்டுக்கு போனான்னா அன்னைக்கு சாப்பாடுல என்ன கலந்துருவாங்க? கசப்பு. கள்வர்களில் ஒருவனாக இயேசு கிறிஸ்து அப்படித்தானே சொல்லப்படுது. அவர் கள்வர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார். கள்வர்களில் ஒருவனா. இஸ்ரவேல்ல தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும் தகப்பன் புறக்கணிக்கிறான், தாய் புறக்கணிக்கிறாள், சகோதரர்கள் புறக்கணிக்கிறாங்க, ஊர்க்காரங்க இவனை திருடனா பாக்குறாங்க. இஸ்ரவேல்ல ஒருத்தனை சபிக்கணும்னா எப்படி ஜெயிப்பான் தெரியுமா? அந்த வாலிபன் சொல்லுகிற பாடம், எனக்கு நிறைய நேரம் இல்லை வசனங்கள் எடுக்க, நான் காரியத்தை மட்டும் சொல்றேன். அவன் சொல்லுகிறான், என்னை முன்னிட்டு சபிக்கிறார்கள், என்னை முன்னிட்டு நிந்திக்கிறார்கள். இஸ்ரவேல்ல யாரையாவது சபிக்கணும்னா எப்படி ஜெயிப்பாங்க தெரியுமா? நீ தாவீதை போல் ஆவாயாக. இஸ்ரவேல், ஒட்டுமொத்த இஸ்ரவேலாலும் சாபமாக எண்ணப்பட்டவன். ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் இவனை சாபமா நினைக்குது. இயேசுவை அப்படித்தானே சொல்றாங்க, அவர் நமக்காக சாபமானா. இஸ்ரவேலுக்கு இவன் தான் சாபம். யாரையாவது சபிக்கணும்னா நீ தாவீதை போல் ஆவாயாக. அப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த குடும்பத்தை என்ன சாபம் பிடிச்சு ஆட்டுதோ,
என்ன பீடை பிடிச்சி ஆட்டுதோ. அப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்களா? அதான் அவனுடைய ஒரு நிலைமை. ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் அல்ல. அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இளம் வயதிலிருந்து, தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் சகலராலும் புறக்கணிக்கப்பட்டவன், புறக்கணிப்பினுடைய உச்சத்தில் இருந்தவன். இனிமே ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இந்த வாலிபனுடைய, இந்த 8வது பிள்ளையினுடைய அத்தை மகன் ஒருவன் இருக்கிறான். சின்ன வயசுல இருந்து இவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி வளர்ந்தான், என்னெல்லாம் பாடுபட்டான்னு பார்த்தவன் அத்தை மகன் ஒருவன் யோவாப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். 2 சாமுவேல் புஸ்தகம் 19:7 அந்த யோவாப் இவனை குறித்து சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. இப்பொழுதும் எழுந்திருந்து பேசும், வராதிருந்தால் இடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா எதுக்கு தீமையை நேரிடணும் உனக்கு? இஸ்ரவேல்லையே மிகப்பெரிய செல்வந்தன் ஈசாய், இன்னும் சொன்னா ஆரம்பத்துல இருந்தே வர்றேன், இஸ்ரவேல்லையே மிகப்பெரிய கோடீஸ்வரன் போவாசினுடைய வம்சத்துல பிறந்தவன். அங்க இஸ்ரவேல்ல யாரும் சொத்தை அறுதிட்டு விற்க முடியாது, பிள்ளைகளுக்கு தான் சொந்தமாகும் அது. அப்ப போவாசுடைய சொத்துக்கள்லாம் ஈசாய்க்கு தான் வந்திருக்கணும், ஈசாயினுடைய சொத்துக்கள் இவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். சிறு வயது முதல் இவன் எதற்காக தீமைகளை அனுபவிக்க வேண்டும்? இதுதான் பின்னணி, இதுதான் பின்னணி. எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய முற்பகுதி வாழ்க்கையை வேதம் மறைத்து வைத்திருக்கிறதோ, அதாவது மறைமுகமாக எழுதி இருக்கிறதோ, அதை போலதான் இந்த வாலிபனுடைய முற்பகுதி வாழ்க்கையும் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா வேதத்துல எல்லாத்தையும் எழுத முடியாது பாருங்க. எழுதுனா வேதம் வேதமா இருக்காது, கதை புஸ்தகமா மாறிடும். இல்ல பைபிள்ல நம்ம ஒரு புத்தகம் கொண்டு வர முடியாது, அப்புறம் 5 வால்யூம் கொண்டு வரணும். பைபிள்ல ஒன்று எடுக்கணும்னாலே முதல்ல 2வது வால்யூம் என்ன செய்யுங்க, எடுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் இலைமறை காயாக வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. புறக்கணிப்பின் உச்சத்தில் இருந்தவன் சிறு வயது தொடங்கி அவன் பட்ட பாடுகளுக்கு அளவில்லை. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, இனிமே வாழ்க்கை மலரும், இனிமே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவன் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தகப்பன் இஸ்ரவேல்லே பெரிய ஆளு, அவனை மீறி யாரும் எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இனிமே நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவன் யோசிக்கவே வாய்ப்பில்லை. That was impossible. அப்படி இருந்த நேரம் அப்போ திடீரென்று சொல்லி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி அழைப்பாயாக. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இது வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது சேர்ந்து வாசிங்க. நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக. ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமா. நான் உனக்கு சொல்லுகிறவனை சேர்ந்து வாசிங்க வருமா மீண்டும் எல்லாரும். நான் உனக்கு சொல்லுகிறவனை, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக. என்னவா? எனக்காக. சத்தமா சொல்லுங்க. எனக்காக. சத்தமா சொல்லுங்க. எனக்காக. சத்தமா சொல்லுங்க. எனக்காக. தகப்பன் புறக்கணித்த அந்த மனுஷன் யாருக்காகவா? கர்த்தருக்காக. தாய் புறக்கணித்த அந்த மனுஷன் யாருக்காகவா? சகோதரர்கள் புறக்கணித்த அந்த மனுஷன் யாருக்காகவா? கர்த்தருக்காக. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் சொல்ற வார்த்தையாங்க அது. அவர் அவனை பார்த்து சொல்றான் பாருங்க, அவன் எனக்காக. அல்லேலூயா. தெய்வம் இந்த வார்த்தை வேற யாரை பார்த்து சொல்லல. தகப்பன் புறக்கணிச்சான்,
தாய் புறக்கணித்தாள், சகோதரர்கள் புறக்கணிச்சாங்க, ஊர்க்காரங்க புறக்கணிச்சாங்க. இஸ்ரவேலே அவனை சாபமா நினைக்குது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் எனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. புறக்கணிப்பினுடைய உச்சத்துல இருந்தவனை பார்த்து தெய்வம் சொல்ற வார்த்தை, அவன் எனக்காக. நான் சும்மாவது அதை எடுத்து வாசிக்கிறது உண்டு. நம்ம ஊழியக்காரங்க, டீச்சர், ப்ரீச்சர் அதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்ம யாருக்காக? அவருக்காக. உங்க தகப்பன் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? தாய் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? ஏன்னே தெரியல பிரதர், என்னை மட்டும் இருக்கிறாங்க. சகோதரர்கள், உங்க கூட வேலை பார்க்குறவங்க, ஊர்க்காரங்க, சொசைட்டி உங்களை புறக்கணிக்கிறாங்களா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க அத்தனை பேரும் உங்களை புறக்கணிக்கிறதுக்கு, நிமித்தம் இல்லாமல் உங்களை பகைக்கிறதற்கு காரணம் இருக்கு. சொசைட்டியே உங்களை புறக்கணிக்குது, அத்தனை பேரும் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பரலோகம் உங்களை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறது. பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறபடினாலதான் இந்த புறக்கணிப்பு. மனுஷர்களுடைய புறக்கணிப்பில் இருந்துதான் தேவனுடைய அங்கீகாரமே ஆரம்பமாகிறது. தெய்வம் ஒரு மனுஷனை அங்கீகரிக்கணும்னா முதல்ல மனுஷர்கள் என்ன செய்வாங்க? அவனை புறக்கணிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. மனுஷர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா தெய்வம் உங்களை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய முத்திரை உங்க மேல விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு நாளும் மனுஷர்களுடைய புறக்கணிப்பை பார்த்து மனம் கலங்காதீங்க. காலரை தூக்கி விட்டுக்குங்க. பரலோகம் உங்களை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் புறக்கணிச்சாங்க. தகப்பன் தூக்கி எறிஞ்சா, தாய் புறக்கணிக்கிறா, சகோதரர்கள் வேற்று மனுஷனா பார்க்கறாங்க, ஊர்க்காரங்க திருடனா பார்க்கறாங்க, இஸ்ரவேலர்கள் சாபமா நினைக்கிறாங்க. இவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், அவன் எனக்காக. அல்லேலூயா. மனிதர்கள் நம்மளை புறக்கணிக்கணும். புறக்கணிப்பாங்களா பிரதர்லாம் இல்லை, என்ன செய்வாங்க? கண்டிப்பா. இனி எதிர்பாருங்க. புறக்கணிச்ச உடனே அப்படியே சோர்ந்து போய் எல்லாரும் என்னை ஏன் தான் இப்படி அவாய்ட் பண்றாங்கன்னே தெரியல. இனிமே சொல்லாதீங்க, தெரிஞ்சுக்குங்க. ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறா? அங்கீகரித்திருக்கிறா. உங்க சரசின் மேல பரலோகத்தின் மாபெரும் திட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த புறக்கணிப்பு, ரிஜெக்ஷன் வரும். கண்டிப்பா வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க புறக்கணிப்பாங்க, சொந்தக்காரங்க புறக்கணிப்பாங்க, கூட வேலை பார்க்கிறவங்க புறக்கணிப்பாங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க புறக்கணிப்பாங்க. புறக்கணிக்கத்தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை அங்கீகரித்திருக்கிறபடினால. எதிர்பாருங்க. புறக்கணிக்கணும், ரிஜெக்ஷன் பண்ணணும். பரலோகத்தின் முத்திரை உங்க மேல விழுந்திருக்கிறபடினால அது நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே. எப்படியா? தத்தளிப்போடே. நல்லா கவனிங்க. சமஸ்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி சாமுவேல். யாரு அவரு? சமஸ்த இஸ்ரவேலுக்குமே அவர் தான் யாரு? தீர்க்கதரிசி. இப்போ சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, நான் பலி விருந்து செலுத்த போறேன், பெத்லெகேம்ல வச்சு செலுத்த போறேன், ஈசாயின் குடும்பத்தை பலி விருந்துக்கு என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்கன்னு சாமுவேல்ட்ட இருந்து செய்தி வந்துருச்சு. இப்ப சாமுவேலும் வர்றார், கூட எல்லாரும் வர்றாங்க, ஆரோன் குடும்பத்தார் எல்லாரும் வர்றாங்க. சாமுவேல் வந்து லேவி கோத்திரம் இல்லையா, ஆசரிப்பு கூடாரத்திலே பணிபுரிந்தவர். சாமுவேல் ஆரோன் குடும்பத்தார், அதாவது ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரும் புடைசூழ இப்ப சாமுவேல் வர்றார். இஸ்ரவேல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பலி விருந்து தேசமே கொண்டாட போகுது. வேத பண்டிதர்களின் கருத்துப்படி தேசமே அங்கு கூடி வந்திருந்தது. இஸ்ரவேல் நாடே அங்க என்ன செஞ்சிருந்தது? கூடி வந்திருந்தது. இப்ப எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. சாமுவேல் வருகிறார். பெத்லெகேம் ஊர்க்காரங்க இப்ப எப்படி போய் எதிர்கொண்டாங்களா? தத்தளிப்போடே. அப்படி எதிர்கொள்றது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி வந்தா தத்தளிப்போட எதிர்கொண்டு போகணுமா, சந்தோஷமா போகணுமா? சந்தோஷமா போகல. இவங்க எப்படி போனாங்களா? ஃபாதர் பெக்மான்ஸ் அவங்க இங்க வர்றாங்கன்னா நீங்க தத்தளிப்போடையா போவீங்க? எப்படி போவீங்க? ஆனா இவங்க எப்படி போனாங்க? காரணம் என்னன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க? சாமுவேல் ஈசாயின் குடும்பத்தை பலி விருந்துக்கு கூப்பிடுறாரு,
அப்ப ஈசாயின் குடும்பத்தில் நிகழ்ந்த இந்த காரியங்களை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான் யார் வர்றது? சாமுவேல் வர்றாருன்னு சொல்லி தத்தளிப்போட எதிர்கொண்டு போய் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்டார்கள். முதல்ல நீங்க அதை சொல்லுங்க. நீங்க வர்ற விஷயம், ஈசாயின் குடும்பத்தை கூப்பிடுறீங்களே, இந்த விஷயங்கள்லாம் விசாரிக்கிறது தான் நீங்க வர்றீங்களா? அந்த 8வது பிள்ளையை விசாரிக்கிறது தான் நீங்க வர்றீங்களா? சொல்லுங்க, நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்டார்கள். அதற்கு சாமுவேல் என்ன சொன்னாரு? அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. கவனிங்க, முதல்ல யாரை பரிசுத்தம் பண்ண சொல்றாரு? இஸ்ரவேல் ஊர்க்காரர்களை பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறார். இஸ்ரவேல் பார்த்து சொல்றார், நீங்க எல்லாரும் உங்களை என்ன செஞ்சுக்கங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி. அடுத்து யார் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணுமா? ஈசாயும் அவனுடைய குமாரன். முதல்ல யாரு? இஸ்ரவேலர்கள். முதல்ல யாரு? இஸ்ரவேலர்கள். இப்ப யார் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? ஈசாயும் அவனுடைய குமாரரும் குடும்பமும். தொடர்ந்து அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, சாமுவேல், அவரோடு வந்திருக்கிற ஆரோனின் குடும்பம், அதாவது ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அடுத்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. ஈசாயின் குடும்பம் எல்லாம் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது. எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ரெடியா வந்திருக்கிறாங்க. இப்ப சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன்னுடைய குமாரர்களை எல்லாம் வரிசையா என்ன செஞ்சுட்டு வா, அழைச்சிட்டு வான்னு சொல்றார். இப்ப ஈசாய் தன்னுடைய குமாரர்கள் ஒவ்வொருவராய் சாமுவேலுக்கு முன்பாக கடக்க பண்ணுகிறார். முதலாவது யார் வர்றது? அவன் எலியாப்பை பார்த்தபோது. வாசி வரலாம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே. அவன் முதல் குமாரன், மூத்த குமாரன் எலியாப். அப்படின்னா தேவனை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஜெய்ஜாண்டிக் ஃபிகரோட, ஹைட் அண்ட் வெயிட்டா, அவ்வளவு அழகா. அவனை பார்த்தா யாரை பார்க்குற மாதிரி இருக்கான்? தேவனை பார்க்குற மாதிரி இருக்கான். தேவனை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். அவனை பார்த்த உடனே சாமுவேல் சொல்றாரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் போல இருக்கு. இவனை பார்த்தாலே யாரை பார்க்குற மாதிரி இருக்கு? தேவனை பார்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் நினைத்தார். கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாப்பை அழைத்து, தகப்பனுக்கு பிரியமானவன். தகப்பன் சொன்னா எது சொன்னாலும் தட்ட மாட்டான், அப்படியே கேட்பான். தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன், ஈசாய்க்கு ரொம்ப பிரியமானவன். அபினதாப்பை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக. சம்மா அப்படின்னா தாளந்துகள் மிகுந்தவன். ஏராளமான திறமைகள் இருக்கு, ஏராளமான தாளந்துகள் அவனிடத்தில் இருக்கு. அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. சாமுவேல் இஸ்ரவேலுக்கே தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். கூட ஆரோனின் குடும்பத்தார்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் வந்திருக்கிறாங்க. தேசமே கூடி வந்திருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற, ஈசாயின் வீட்டில் இருந்தும் கர்த்தருக்கு பயப்படுகிற அடிமைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் ஏராளமான பேர் கூடி வந்திருக்கிறாங்க. பலி விருந்து, ஏராளமான காளைகள் அடிக்கப்பட்டு விட்டது, விருந்து ஆயத்தமாயிருக்கு. இத்தனை பேருக்கும் அழைப்பு போயிருக்கிறது. அந்த ஒருவனுக்கு மட்டும் என்ன போகல? நான் கேட்கிறேன், ஒரு வாய் சோறு சாப்பிட்றது கூட அவனுக்கு தகுதி இல்லாம போச்சா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கூட்டத்தோடு, அதாவது பந்தியில பிரதான இடத்துல வந்து உட்கார வேணாம், அடிமைகளோட அடிமையா, கூட்டத்தோட கூட்டமா கடைசி பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூட அவனுடைய தகப்பன் அவனை என்ன செய்யல? அழைக்கல. சாமுவேல் கேட்கிற வரைக்கும் சொல்லல. அப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? இன்விடேஷன் கொடுத்தா உங்களுக்கு தான் முதல் இன்விடேஷன் என்ன செஞ்சுக்கலாம், ஏன்னா நீங்க தான் அவங்களுக்கு அவ்வளவு நெருங்கின ரிலேஷன். ஆனா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது? அழைப்பே யாரோ எங்கேயெல்லாம் தேடி போய் கொடுத்துருப்பாங்க. யாரோ எவரோ சொல்லி தான் உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னே உங்களுக்கே தெரியும். அப்படிலாம் இருந்திருக்கா?
யார் யாருக்கும் அழைப்பு போயிருக்கிறது. அடிமைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எத்தனையோ பேர் கூடி வந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூடி வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன போகல? அழைப்பு போகல. என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவனை எனக்கு சத்தமே பத்தாது. அவனை தகப்பன் அழைக்கல, தாய் அழைக்கல, சகோதரர்கள் அழைக்கல, ஊர்க்காரர்கள் அழைக்கல. யார் அழைத்தார்களோ அழைக்கலையோ, கர்த்தர் அழைத்தாரையா. அவன் வரணும். அவன் வந்தா தான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவே அவன்தான். ஹல்லேலூயா. அவன் வந்தா தான் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? நடக்கும். நீங்க வந்தாலாம் பத்தாது. சமஸ்த இஸ்ரவேலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பத்தாது. அவன் வரணும். அத்தனை பேராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த வாலிபன் தான் ஃபங்க்ஷனுக்கே யாரு? ஹீரோ. அவன் வந்தா தான் பலி விருந்து என்ன செய்யும்? நடக்கும். யார் அழைத்தார்களோ அழைக்கலையோ, கர்த்தர் அழைத்தாரையா. மனுஷர்கள் உங்களை கனப்படுத்தலைன்னு நினைக்காதீங்க. உங்களை கனப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களுக்காக வைராக்கியமாய் பராக்கிரமமாய் எழும்பி நிற்பார். பாருங்க, யாவருடைய கண்கள் பார்க்க கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் பத்தாது, அவன் வரணும். அவன் வந்தா தான் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? ஆள் அனுப்பி அவனை அழைப்பி இங்கே வரமட்டும் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான். நான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி என்ன செஞ்சானா? அவனை அழைப்பி. நான் கேட்கிறேன், அவனை கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்தான். சேரை போட்டு டேபிள் கீழே ஃபேனு கீழே உட்காந்துருக்கு. எங்க இருக்கு? என்ன வேலை பார்த்தான்? அவன் எந்த கம்மாயில நின்னானோ, எந்த வயக்காட்டுல நின்னானோ. ஈசா சொல்லியிருப்பார் சாமுவேல்ட்ட, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி, அவன் ஆடு மேய்க்கிறவன் எங்க இருப்பான்னு எனக்கு என்ன செய்யாது. இதெல்லாம் பேசாத. ஆள் அனுப்பி அவனை என்ன செய்யு? தேடு. இஸ்ரவேலே போய் தேடட்டும். எல்லா இடங்களையும் போய் என்ன செய்யுங்க? தேடுங்க. அவன் என்ன செய்யணும்? வரணும். யாரெல்லாம் அவனை அவாய்ட் பண்ணாங்களோ அத்தனை பேரும் அவனை தேடி போகும்படி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி காட்டினான். யாரெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ, உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, வேண்டான்னு சொன்னாங்களோ, அத்தனை பேரும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் மாற்றி காட்டுவா. சூழ்நிலை தலைகீழாய் மாறும். அல்லேலூயா. அத்தனை பேரும் போய் என்ன செய்றாங்க? தேடுறாங்க. அவன்கிட்ட போய் கேட்டிருந்தா தாவீது என்ன சொல்லியிருப்பான்? எப்பா உன்னை கூப்பிடுறாருப்பா. அட போப்பா, நீ வேற. எங்க அப்பா என்னை வீட்டு பக்கமே, உங்க அப்பா உன்னை கூப்பிடலப்பா, சமஸ்த இஸ்ரவேலுக்குமே தீர்க்கதரிசி கூப்பிடுறாரப்பா. நீ வந்தாத்தான் பலி விருந்தே என்ன செய்யப்பட முடியுமா? அடிக்க முடியும். எவ்வளவு பெரிய கனவுத்தீங்களா? சரி, என்ன நடந்தது? வாசிங்க பார்க்கலாம். சிவந்த மேனியும் அழகிய கண்களும். ஒரிஜினல்ல சிவந்த தலைமயிர். சிவந்த மேனி இல்ல, சிவந்த தலைமயிர். காடு மேடெல்லாம் அலைஞ்சு தலைமுடி எப்படி இருக்கு? செம்பட்டையா இருக்கு. அழகிய கண்களும், கண்கள் பார்க்கிறதற்கு அழகா இருக்கு. நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். கடின உழைப்பு நிமித்தம் உடற்கட்டு நல்ல வாகான உடல் இருக்கு. அப்பொழுது இப்ப நல்லா கவனிங்க. யாரெல்லாம் சிச்சுவேஷன் என்ன? யாரெல்லாம் இருக்கிறாங்க? சாமுவேல், ஆரோனின் குடும்பம், ஈசாயின் குடும்பம், சமஸ்த இஸ்ரவேலர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற அடிமைகள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாங்க. பரிசுத்தம் பண்ணாம அழுக்கான ஆடையோட, கந்தலான ஆடையோட, சம்பட்ட முடியோட வந்து நிக்கிறது யாரு? சிச்சுவேஷனை பார்த்துங்க. நிக்கிறானா? என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் இவன் தான். அந்த வார்த்தையை பாருங்களேன். அந்த வார்த்தை ஒரு எக்ஸைட்மெண்டா உள்ள இருந்து வருது பாருங்க. இவனை பார்த்த மாத்திரத்துல நம்ம யாரையாவது தேடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு பொருள் எங்கேயாவது தேடிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கோம், லேட்டா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. பார்த்தவொன்னு சொல்லுவோம் பாத்தீங்க, இந்த இங்க இருக்காங்க, இந்த இவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே போல அவருக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை, இவனை பார்த்த மாத்திரத்துல அவருடைய உள்ளம் துள்ளுது. இவன் தான். என்ன சொன்னாரு? இவன் தான். நீ எழுந்து. நல்லா கவனிங்க. நீ எழுந்து. என்னவா? எழுந்து. சாமுவேல் சொன்னாரு, அவன் வருமட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன்னு சொன்னார். பந்தி இருக்க மாட்டேன்னு சொன்னவர் எங்க போய் உட்கார்ந்தாரு? கர்த்தர் வர பார்த்து நீ எழுந்துருன்னு சொல்றாரு. ரவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாலிபனை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க.
அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவனை உள்ள விட வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா, இவனை எல்லாரோடையும் பந்தியில் உட்கார முடியாது. இவனுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு ஆசனம் போட்டிருப்பாங்க. இவன் ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். இப்ப இவனுக்குன்னு போட்டிருக்கிற ஆசனத்துல யார் போய் உட்கார்ந்து இருக்கிறது? சாமுவேல் போய் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப சாமுவேலுக்கு முன்பாக இந்த வாலிபன் வந்த உடனே கர்த்தர், நல்லா கவனிச்சு பாருங்களேன், கர்த்தர், அவர் சாமுவேல் சாதாரண ஆள் இல்லை, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி. அவரை பார்த்து கர்த்தர் சொல்றா, என் புள்ள வந்து நிக்கிறான், நீ என்ன செய்யக்கூடாது? எழுந்து. எவ்வளவு பெரிய கனவு பார்த்தீங்களா? நீ என்ன செய்யாத? உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, நீ எழுந்து. இவனை நல்லா கவனிங்க, கர்த்தர் சாமுவேல் பக்கத்துல நின்னுட்டு நீ அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லல. கர்த்தர் யார் பக்கத்துல நின்னா தெரியுமா? யார் தோள் மேல கை போட்டு நின்னா தெரியுமா? தாவீதின் தோள் மேல கை போட்டு கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. மனுஷர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க தோள் மேல கை போட்டு உங்க பக்கத்துல தான் நிக்கிறார். உங்க பக்கத்துல தான் நிக்கிறார். அவர் எங்கேயுமே போகல. மனுஷர்கள் உங்களை புறக்கணிச்சா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க தோள் மேல கை போட்டு உங்க பக்கத்துல தான் நிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம். எந்த சகோதரர்கள் நடுவில் புறக்கணிக்கப்பட்டானோ அதே சகோதரர்கள் நடுவில் கர்த்தர் அவனை அபிஷேகம். அப்ப தாவீது பாடின சங்கீதம் தான் இந்த 118வது சங்கீதம். உள்ள பெருக்கோடு ஆனந்த கண்ணீரோடு கண்கள்ல நீர் ததும்ப அவன் பாடின சங்கீதம் தான் இந்த 118வது. இப்பதான் நான் செய்திக்குள்ளே வர்றேன், சரியா? உங்களை 1 மணி தான் முடியும் பாத்துங்க, என்னன்னாலும் சரி. இப்ப உங்களுக்கு இந்த சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட் தெரியுதா? இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்றோம், மெசியா இல்ல, என்ன அர்த்தம்? அபிஷேகம். அதனாலதான் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற போது தாவீது பாடின சங்கீதத்தை கர்த்தர் வேதத்தின் மைய அதிகாரமா என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். சரியா? சரி, இப்ப சங்கீதம் 118 எடுங்க பார்க்கலாம். வேகமாய் வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் அந்த உள்ள களிப்போடு, நல்ல கவனிங்க, பரிசுத்தம் பண்ணி கொண்ட அத்தனை பேருடைய புறம்பான பரிசுத்தமும் அங்க எடுபடல. பரிசுத்தம் பண்ணி கொள்ளாம அத்தனை பேராலும் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் நடுவில் நிற்கிறான். அவனுடைய தலையில உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய் வழிந்தோட உள்ள பெருக்கோடு ஆனந்த கண்ணீரோடு அவன் பாட ஆரம்பிக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அங்க யாரெல்லாம் கூடி இருக்கிறாங்க? இஸ்ரவேலர்கள். அவங்கள பார்த்து சொல்றான், நீங்க சொல்லுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. தொடர்ந்து அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் அங்க இருக்கிற சாமுவேலோட வந்திருக்கிற ஆரோனின் குடும்பம், ஆசாரியர்கள், லேவியர்கள், அவங்கள பார்த்து சொல்றான், நீங்க சொல்லுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று என்று கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் சொல்வார்களாக. அவங்க வீட்டுல பிறந்து வளர்ந்த அடிமைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளை பார்த்து சொல்றான், நீங்க சொல்லுங்க அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சாதாரண நெருக்கமாங்க அது. இனிமே வாழ்க்கையை என்ன செய்யாது, கிடையாதுன்னு நினைச்சவன் அவன் சொல்லுகிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே. விசாலம்னா சாதாரண விசாலம் அல்ல. எத்தனை பேர் புறக்கணித்தார்களோ அத்தனை பேருக்கும் இப்ப கிங்கு யார்தான்? இந்த தாவீது. அல்லேலூயா. சாதாரண விசாலத்தில் கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தலாங்க. நீங்க மனுஷர்களால சில நெருக்கங்களுக்குள்ள, சில உபத்திரவங்களுக்குள்ள போயிருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு, நெருக்கம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அடுத்தது விசாலம் தான். நீங்க அனுபவிக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவா. அல்லேலூயா.
நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்க என்னப்பா பண்ண முடியும்? என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்குங்க, பண்ணிக்கங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். அழகவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எத்தனை பேருடைய காலில் போய் விழுந்திருக்கும் தெரியுமா? எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. மனுஷர்களை விடுங்க. எங்க அப்பா கூட பிரபுக்கள் குல மக்கள் வெள்ளையும் சொல்லையுமா பிரபுக்கள் குலமா இருந்தாங்கல்ல, எத்தனை பேருடைய கால்களில் போய் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. நல்லா கவனிங்க, மனுஷர்கள் மேல உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டாம். நல்லா கவனிங்க, சேர்ந்து வாழலாம், தவறில்லை. சேர்ந்து வாழுங்க, சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, சேர்ந்து படிங்க. பட் ஒரு நாளும் அவர்களை சார்ந்து என்ன செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் வேதத்தின் மைய வசனம், சென்டர் வசனம். இதுதான் 118 மைய அதிகாரம். அதுல இருக்கிற 8வது வசனம் தான் வேதத்தினுடைய தோல் சுருள்களின் அடிப்படையில் வேதத்தினுடைய மைய வசனம். அதுல இருக்கு பாருங்க வார்த்தை, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர்னு வருது இல்லையா? அந்த கர்த்தர் தான் நடு வார்த்தை. சென்டர் சாப்டர், சென்டர் வேர்ஸ், சென்டர் வேர்ட் எல்லாமே இதுல தான். 118 தான் மைய அதிகாரம். அதுல இருக்கிற 8வது வசனம் தான் மைய வசனம். அதுல இருக்கிற கர்த்தர் என்கிற வார்த்தை தான் என்ன வார்த்தை? மைய வார்த்தை. அவன் சொல்லுகிறான், மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளர்ந்து கொள்கிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, எப்படி தாவீதை அபிஷேகம் பண்ணலாம்? அவன் ஒரு புறஜாதியானாச்சே, அவன் ஒரு அடிமையாச்சே, அவனை எப்படி அபிஷேகம் பண்ணலாம்? எல்லாரும் கேட்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தகப்பனை பார்த்து அவன் சொல்றான், நான் விழும்படி நீர் என்னை தள்ளினீ, நான் விழும்படி நீர் என்னை தள்ளினீர், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தா. தகப்பன் தள்ளனா, இவன் வேணாம் எனக்கு, இந்த பிள்ளை எட்டாவது பிள்ளை தள்ளப்பட்ட கல்னு சொல்லி அவனை தள்ளுனா, ஆனா கர்த்தரோ எனக்கு. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, மனிதர்கள் எனக்கு உதவியே செய்ய முடியல மாட்டாங்க பிரதர். சிலரால செய்ய முடியல, செய்யணும்னு நினைக்கிறவங்களால என்ன செய்ய முடியல. சிலர்கிட்ட இருக்கு, ஆனா எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஏன் பிரதர்? எனக்கு எந்த பக்கத்துல இருந்தும் உதவியே வராம கர்த்தர் எல்லா பக்கமும் லாக் பண்ணிருக்கார் பிரதர். பேங்க்ல இருந்து வர மாட்டேங்குது, சொந்தக்காரங்க பக்கத்துல இருந்து வர மாட்டேங்குது, குடும்பத்துல இருந்து வர மாட்டேங்குது. எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எதுவுமே ஹெல்ப் எனக்கு வராம கர்த்தர் எல்லா பக்கமும் லாக் பண்ணிருக்கார் பிரதர். ஏன் தெரியுமா? உங்களுக்கு உதவியே வராத, நீங்க யார்ட்டையுமே உதவி பெற முடியாத நிலைமையில கர்த்தர் உங்களை வச்சிருந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் தீர்மானித்து விட்டார். பரலோகம் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஒரு கண்மலை இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எல்லா பக்கம் உதவி இல்லைங்க, ஆனா கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். வாசியம் பார்க்கலாம் வேகமா. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பராக்கிரமம் அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு சின்ன பையன் அவன் ஒரு பெரிய ஆள் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிறார். இப்ப இந்த பெரிய ஆளை விட வல்லமையிலையும் புய பராக்கிரமத்திலையும் பல மடங்கு பெரிய ஆள் ஒருத்தர் வந்து இந்த சின்ன பையனை பார்த்து, நீ போய் அவன் கூட என்ன செய்ய வேண்டாம், சண்டை போடாத, நீ இரு, உனக்காக நான் போய் அவனோட என்ன செய்றேன்,
சண்டை போடுறேன்னு அந்த பட்டயத்தை உருவுறதுக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பராக்கிரமம். கர்த்தர் தாவீதுக்காக பட்டயத்தை கரத்தில் எடுத்தான். அல்லேலூயா. சக மனிதர்கள், அது சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, கூட வேலை பார்க்குறவங்க, யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, நீங்க போராட வேண்டாம். உங்களுக்காக பட்டயத்தை உருவுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உயர்ந்திருக்கிறது, வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சத்துருவேன் நினைச்சீங்கல்ல, கரடிய சிங்கமா என்ன செஞ்சிடும்? அடிச்சு கொண்டு போட்டு நினைச்சீங்கல்ல. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். என்னை வெகுவாய் தண்டித்து. இது தாவீதுடைய அறியாமை. கர்த்தர் தாவீதை தண்டிக்கல, பட் தண்டிச்சதா இவர் நினைச்சாரு. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள். ஒரு நிமிஷம். இவனுடைய தகப்பன் புறஜாதியா வளர்த்தான் இல்லையா? இவனை தேவாலயத்து பக்கமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா விட மாட்டாங்க. இவன் புறஜாதியானால ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகவே முடியாது. இவனை பலி செலுத்தவே, இவனுக்குன்னு ஒரு பலி செலுத்தப்பட்டதே கிடையாது. அதனாலதான் இவன் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, தூரத்துல நின்று தான் ஆசரிப்பு கூடாரத்தை பார்ப்பானா. அந்த பலிபீடத்துல ஆடு 2 கால் வெட்டப்பட்டுட்டு மீது 2 காலை மட்டும் இப்படி அந்த பலிபீடத்துல வானத்து நேரம் உயர்த்தின மணிக்கு தான் அந்த ஆடை வச்சிருப்பாங்க. அந்த 2 காலம் இப்படி உயர்த்தின மணிக்கு ஆடு இருக்கிறத இவன் தூரத்துல நின்று தான் பார்க்க முடியும். கிட்டத்தெல்லாம் போக முடியாது. இவனுக்காக பலியே கிடையாது. இவன் புறஜாதியான், பக்கத்துல விட மாட்டாங்க. தூரத்துல இருந்து அந்த பலிபீடத்தை பல தருணங்கள்ல இவன் பார்த்துட்டு தான் இவன் காடுகளில் போய் அழுது புலம்புவானா, ஆண்டவரே எனக்காக ஒரு பலி கூட செலுத்த மாட்டாங்க, ஆகையினால நான் என்னையே பலியா தருகிறேன், மாலை பலி போல் என் கைகளை உரைக்கிறேன் அப்படின்னு பாடின தருணங்கள் உண்டு. இப்போ இவன் ராஜாவான பிறகு, இவன் அபிஷேகம் பண்ண பிறகு இவனுடைய முதல் ஆசையை இவன் சொல்லுகிறான். கவனிங்க, இப்பதான் இவனுடைய முதல் விருப்பத்தை இவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து. அடுத்த வசனம், நீதியின் வாசல்களை திறவுங்கள். சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன செஞ்சதே கிடையாது, போனதே கிடையாது. நான் அங்கே போகணும், என் தேவனுடைய சமூகத்தை நான் என்ன செய்யணும். அதாங்க தாவீதுங்கிறது. எனக்கு நல்ல சாப்பாடு கொண்டு வாங்க, ஆடை கொண்டு வாங்க, அதெல்லாம் சொல்லலை. இந்த நிற்கிறான் பாருங்க, எங்கள் அண்ணன் மூத்தவன், அவன் என்ன பாடு கொடுத்தான் தெரியுமா? அவன் முதல்ல உள்ளதுக்கு போடு அப்படிலாம் சொல்லலை. அப்படிலாம் சொல்லல. அவனுடைய முதல் விருப்பமே என்ன வந்தது தெரியுமா? நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இஸ்ரவேல்ல ராஜாக்களை கழுத மேலதான் ஏற்றி கொண்டு போவாங்க, குதிரையில ஏற்றக்கூடாது பிரமாணத்தின்படி. இப்ப கழுத மேல ஏற்றி தாவீத ஆசரிப்பு கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறாங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து அதோடைய ரொட்டீனா கண்டினியூவா அவங்க கழுத மேல ஏற்றி போய் எல்லாரும் மகிழ்ச்சியோட தாவீத ஆசரிப்பு கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறாங்க. என்ன நடக்கிறது? கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். தூரத்துல இப்ப அந்த வாசலை பார்த்துட்டு அவன் பாடுகிறான், கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து, ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மையை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தகப்பன் சொன்னா, இந்த 8வது பிள்ளை தள்ளப்பட்ட கல்னு. ஆனா அந்த தள்ளப்பட்ட கல்லத்தான் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்குமே மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி காட்டினார். அல்லேலூயா. உங்களை தள்ளுறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க தள்ளப்பட்ட கல் அல்ல, மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். மனுஷர்கள் உங்களை தள்ளுனாங்கன்னா நீங்க கர்த்தருடைய பார்வையில மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறீர்கள். ஆமென். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அது கர்த்தராலே ஆயிற்று. இது வேற யாரும் ஆகலங்க. இது யாரால ஆச்சு? சாமுவேலால ஆச்சா? சவுலால ஆச்சா? இல்ல இவங்க அப்பா ஈசாயால ஆச்சா? இல்ல பணத்தால, பொருளால, பதவியால, எதனால ஆச்சு? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வரப்போகிற அந்த உன்னதமான உயர்வுக்கு நான் தான் காரணம்னு எந்த மனுஷனும் சொல்றதுக்கு கர்த்தர் ஒரு நாள் அலோ பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களை நிற்கதியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது.
யாருமே ஹெல்ப் இல்லாம, ஹெல்ப்லெஸ்ஸா, எந்த விதமான உதவியும் இல்லாம தனிமையில விடப்பட்ட மாதிரி ஏன் தெரியுமா? நீங்க அடைய போற அந்த மாபெரும் உன்னதத்துக்கு நான் தான் காரணம்னு எந்த மனுஷனும் சொல்ல கர்த்தர் அளவு பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க தனிமையில் விடப்பட்டது போல உணர்றீங்க. உங்களுடைய உயர்வு கர்த்தராலே ஆக போகிறது. அல்லேலூயா. யாரும் நான் என்னாலதான் இவன் மேல வந்தான்னு யாரும் என்ன செய்ய முடியாது சொல்ல கர்த்தர் ஒரு நாளும் அளவு பண்ண போறதே கிடையாது. இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும் எபிரேயத்துல சொன்னா ஓசன்னா. கர்த்தாவே ரட்சியும்ங்கறத எபிரேயத்துல ஓசன்னா. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இயேசுவுக்கு. எப்ப? அவரை கழுத மேலே ஏற்றி தேவாலயத்துக்கு கொண்டு போகும்போது சொல்லப்பட்ட வார்த்தை. இது யாருடைய வாழ்க்கையிலே செய்து பார்க்கப்பட்டது? தாவீதின் வாழ்க்கையிலே. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்ப நேரா ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் எனக்காக இதுவரைக்கும் ஒரு பலி கூட என்ன செய்யப்பட்டது கிடையாது, செலுத்தப்படல. இப்ப முதல் விசையாய் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கயிறுகளில் கொம்புகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீரே என் தேவன், நான் உம்மையே துதிப்பேன். நீரே என் தேவன், நான் உம்மையே உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இப்ப இந்த சங்கீதம் உங்களுக்கு ஓரளவாவது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இப்ப இந்த சங்கீதம் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கின அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். சரி, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி தெரிந்தால்தான் தாவீதினுடைய கிட்டத்தட்ட 32 சங்கீதங்களுக்கு உங்களுக்கு பின்னணி விளங்கும். ஏன் அப்படிலாம் பாடுறாங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தமே அப்பதான் என்ன செய்யும். அதனாலதான் இதை எடுத்தேன். சரி, எழுந்து நிற்போமா. இந்த பூமியில இந்த பூமியே உங்களை புறக்கணிச்சாலும் சரி, ஒரு நாளும் இனி ஒரு நாட்கள்ல கலங்காதீங்க. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். உங்க சரசின் மேல மாபெரும் திட்டங்கள் இருக்கிறது. தேவன் தம்முடைய திட்டங்களை உங்களை கொண்டுதான் நிறைவேற்ற போறார். உங்க மேலதான் அந்த பொறுப்பு விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடலாமா? 2 கரங்களை வானத்திற்கு நேரா உயர்த்தி நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகிலும் பெரிதல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகிலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதில் இருந்து என்னை உயர்த்தினீரே. ஆமென். ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்து என்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமரச் செய்தீர். கிருபைகளை என்னை நான் பாடுவேன். எஸ் எஸ் ஃபாதர். ஆமாண்டவரே. அல்லேலூயா. எஸ் ஃபாதர். அல்லேலூயா. ஆமாண்டவரே. அல்லேலூயா. ஆமாண்டவரே. எஸ் ஃபாதர். உம்மை உயர்த்துவதே என்ற நோக்கமே. ஆமென். பாடுவதே. உள்ள தாளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம். எஸ் எஸ் எஸ். தாவீது சொன்னது போல நான் உம்மையே துதிப்பேன் ஆண்டவரே. நீரே தேவன், நான் உம்மையே உயர்த்துவேன். திட்டங்கள் சிறிதாகிலும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. ஆண்டவரே, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகிலும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. ஆமென். புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு எஸ் ஃபாதர்.
எஸ் எஸ் ஃபாதர். எத்தனை பேருக்குள்ள அந்த உத்தரவாதம் வந்திருக்கு? கர்த்தர் நீ ராஜாக்களோட அமரப்படுவார். எந்த மனுஷன் வேண்டுமானாலும் என்னை புறக்கணிக்கட்டும், யார் வேண்டுமானாலும் என்னை புறக்கணிக்கட்டும், என்னை அங்கீகாரம் பண்ணி இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நான் தள்ளப்பட்ட கல் அல்ல, மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல தோலை சொரணுது தெரியுமா? சேதி தெரியுமா? கேளுங்க பாப்போம். சேதி தெரியுமா? பக்கத்துல என்னை பார்த்தல சேதி தெரியுமா? நான் தள்ளப்பட்ட கல் அல்ல, மூளைக்கு. நீங்க யாரு? மூளைக்கு, மூளைக்கு, மூளைக்கு. God bless you. God bless you.